இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினம் ஒரு புத்தம் புதிய மாதம் பிறந்திருக்கிறது. 1ஆம் திகதி மே மாதம் 2021ஆம் ஆண்டு. உலக தொழிலாளர்களுக்கான தினம் இன்று. உழைக்கும் வர்க்கத்தினுடைய தினம், மே தின நாள் இன்று. இந்த மே தினத்திலே வாழ்த்துக்கள் சொல்வதை விட விரைவில் உழைக்கும் வர்க்கம் அனுபவிக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு ஒரு அற்புதமான வாழ்க்கையை எல்லோரும் எல்லா இன மத பேதம் இல்லாமல் உழைக்கும் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ உய்ய வாழ்த்துக்கள் என்று இந்த காலை பொழுதில் தெரிவித்துக்கொண்டு, சனிக்கிழமை காலை பொழுது, எனவே விடுமுறை நாளில் இன்றைய பத்திரிகைகள் என்ன மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம். இன்றைய நாளும் நேர்மறை சிந்தனைகளோடு அமைந்திருக்கட்டும். இன்றைய காலை பொழுதில் நாள் தொடங்கும் நெஸ்டமோல்ட்டையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த உற்சாகமான காலை பொழுதில் பிராந்திய பத்திரிகைகள் அனைத்தும் நம்மிடையே கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஈழநாடு மற்றும் காலைக்கதிர், தினக்குரல், வலம்புரி மற்றும் உதயம். செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்: திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு 2 வாரங்களுக்கு தடை விதிப்பு, கொரோனா தீவிரமடைவதால் அரசு அதிரடி. பிரதான தலைப்புச் செய்தியாக ஆபத்து நோக்கி நகர்கிறது நாடு, ஒரே நாளில் 1636 பேருக்கு தொற்று. எனவே நேற்றைய தினம்தான் இலங்கையில் ஒரே நாளில் மிக அதிக அளவான தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட ஒரு நாள். இது ஒவ்வொரு நாளும் அந்த பதிவு மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், நேற்று முன்தினம், அதற்கு முன்தினம் என்று இது மாறிக்கொண்டே இருக்கிறது. தொற்றிலிருந்து உலகம் விடுபட இந்த மாதம் முழுவதுமே சிவமாலை சொல்லுங்கள், யாழ் ஆயர் அழைப்பு. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை வழக்கை முடிவுறுத்தியது கல்முனை நீதிமன்று. 11 கொரோனா மரணங்கள் நேற்று பதிவு. ரிஷாதை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வருமாறு உத்தரவு. அதேபோல அதற்கு கீழேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். கேரளாவில் ரிஷாதின் தொடர்புகள் என்ன? இந்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணை. நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள புதிய தகவல்கள். 3வது அலை சவாலானது, அடுத்த கட்டம் தொடர்பில் அரசாங்கம் தீர்மானிக்கும். யாழ்ப்பாணத்தில் 29 பேர் உட்பட வடக்கில் 36 பேருக்கு கொரோனா. பல்வேறு தரப்பினர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அனைத்து வைபவங்களையும் ஒத்திவைத்து ஒத்துழையுங்கள், மக்களிடம் இந்து மத தலைவர்கள் வலியுறுத்து. முதலில் ஆபத்து நோக்கி நகர்கிறது நாடு, ஒரே நாளில் 1636 பேருக்கு தொற்று. கொரோனா தொற்று பரவும் வேகம் வெகுவாக அதிகரித்துள்ளமையால் இலங்கை பெரும் ஆபத்து கட்டத்தை நோக்கி நகர்வதாக சுகாதார தரப்பினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலப்பகுதியில் சுகாதார கட்டுப்பாடுகளை மக்கள் மீறியதால் இந்த பேராபத்து ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாட்டை முழுமையாக உடனடியாக முடக்காது போனால் நிலைமை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எல்லை மீறும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர் சங்கம், இலங்கை மருத்துவர் சங்கம் ஆகியன அரசுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளன. ஆயினும் நாட்டை முடக்கும் எந்த தீர்மானமும் இல்லை என அரசு தொடர்ச்சியாக கூறி வருகிறது. நாட்டில் நேற்று மட்டும் 1636 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது என இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தார். இதன்படி இலங்கையில் ஒரே நாளில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் நேற்று கண்டறியப்பட்டமை பதிவாகியது. இந்நிலையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,08,146 அதிகரிப்பு. அதோடு தொடர்புடைய செய்திகளை முழுமையாக பார்க்கலாம். திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு 2 வாரங்களுக்கு தடை விதிப்பு, கொரோனா தீவிரமடைவதால் அரசு அதிரடி. இலங்கையில் நாளை மறுதினம் திங்கட்கிழமை முதல் திருமண நிகழ்வுகள் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்வுகள் அனைத்தும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 வார காலத்துக்கு இந்த தடை அமுலில் இருக்கும் என்று கொரோனா தடுப்புக்கான தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவரும் இராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவிக்கின்றார். நாட்டின் கொரோனா அபாய நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் அறிவிக்கின்றார். கடந்த சில நாட்களாக இலங்கையில் நாளாந்த கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1000க்கும் மேல் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளது என சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு, மத வழிபாட்டு இடங்களில் கூட்டுச் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். 3வது அலை சவாலானது, அடுத்த கட்டம் தொடர்பில் அரசாங்கம் தீர்மானிக்கும். கொரோனா பரவல் 1ஆம் 2ஆம் அலைகளை விட 3ஆம் அலை சவால் மிக்கதாக உள்ளது. எனவே இதனை கட்டுப்படுத்த சுகாதார தரப்பினரும் சகலரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் நிமால் லன்சா தெரிவித்திருந்தார். வத்தளை பிரதேச செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை கூடிய கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய கொரோனா 3ஆம் அலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய மாவட்ட மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களுக்கு இதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. 1ஆம் 2ஆம் அலைகளை விட 3ஆம் அலை சவால் மிக்கதாக உள்ளது. எனவே இதனை கட்டுப்படுத்த சுகாதார தரப்பினருக்கு சகலரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். முழு உலகுக்கும் சவாலாக அமைந்துள்ள இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் மற்றும் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சுகாதார நிபுணர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய நாட்டை முடக்குவதா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கம் தீர்மானிக்கும். அந்த தீர்மானம் எதுவாக காணப்பட்டாலும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். கூடவே அனைத்து வைபவங்களையும் ஒத்திவைத்து ஒத்துழையுங்கள். மக்களிடம் இந்து மத தலைவர்கள் வலியுறுத்து சகல வைபவங்களையும் ஒத்திவைத்து உயிர்களை பாதுகாக்க அனைவரும் ஒத்துழையுங்கள் என்று நெல்லை ஆதீனம் வலியுறுத்துகிறது. நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்து மாமன்றின் உபத்தலைவர் செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் மற்றும் சிவத்தொண்டன் சுவாமிகளும் இணைந்து இதனை வலியுறுத்துகின்றனர். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, பாரத தேசத்திலும் எங்கள் மண்ணிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோய் தாண்டவமாடுகின்றது. பாரத தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து வீழ்ந்து இறப்பதை நாம் காண்கின்றோம். பாரத தேசத்தில் எங்கள் மண்ணிலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலன் பெற இன்று முதல் நண்பகல் 12 மணிக்கு மணி ஓசையை ஒலிக்கச் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஆலயங்களில் நாளாந்த பூஜை, நித்திய நைமித்திய வழிபாடுகளை செய்யுங்கள். அடியவர்கள் ஆலயங்களில் கூடுவதை தவிருங்கள். பொதுமக்கள் வீட்டுக்கு வெளியில் செல்வதை இயன்றவரை கட்டுப்படுத்துங்கள். சுகாதார மருத்துவ சமூகத்தின் வேண்டுதலுக்கு அனைவரும் மதிப்பளித்து பாதுகாப்பாக செயல்படுங்கள். சகல வைபவங்களையும் ஒத்திவைத்து உயிர்களையும் பாதுகாக்க அனைவரும் ஒத்துழையுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதினோரு கொரோனா மரணங்கள் நேற்று பதிவு. இலங்கையில் நேற்று மட்டும் 11 கொரோனா தொற்றாளர்கள் மரணமடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலத்தில் ஒரே நாளில் அதிகளவு கொரோனா மரணங்கள் பதியப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை. இதன் மூலம் இலங்கையில் கொரோனாவினால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 678ஆக அதிகரிக்கிறது. கூடவே யாழ்ப்பாணத்தில் 29 பேர் உட்பட வடக்கில் 36 பேருக்கு கொரோனா பல்வேறு தரப்பினர் தொற்றாளர்களாக தொடர்ச்சியாக அடையாளம். யாழ்ப்பாணத்தில் 29 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் மேலும் 36 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று நேற்று வெள்ளிக்கிழமை உறுதி செய்யப்பட்டது என்று மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ. கேதீஸ்வரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடங்களில் 644 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தன. இதன்போது 36 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதில் யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 13 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டிருந்தது. இவர்களில் 8 பேர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் ஒருவரும், சிறைச்சாலையில் 2 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் தனியார் நிறுவனம் மற்றும் அரசு நிறுவன ஊழியர்களிடம் எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட பரிசோதனையில் தனியார் வங்கி ஊழியர் ஒருவரும், நட்சத்திர விடுதி பணியாளர் ஒருவரும் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருந்தார். உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். இவர்களில் ஒருவர் போலீஸ் உத்தியோகத்தர், ஏனைய 3 இலங்கை மின்சார சபை ஊழியர்கள். சாவகச்சேரி வைத்தியசாலையில் 5 தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருந்தனர். வவுனியா வைத்தியசாலை தனிமைப்படுத்தல் விடுதியில் ஒருவருக்கும், வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதேபோல மன்னார் வைத்தியசாலையில் 2 பேருக்கும், மன்னார் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். ரிஷாடை பாராளுமன்றத்திற்கு அழைத்து வருமாறு உத்தரவு. கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற படைக்கல சேவைதாரினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகத்துக்கு இது தொடர்பிலான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் 90 நாட்கள் தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அதோடு இணைந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், கேரளாவில் ரிஷாடின் தொடர்புகள் என்ன, இந்திய புலனாய்வு பிரிவினர் விசாரணை, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள புதிய தகவல்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனிற்கும் கேரளாவிற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து கேரளா போலீசாரும் இந்திய புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதனை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மேலும் தெரிவிக்கையில், கேரளாவுடன் முன்னாள் அமைச்சருக்கு உள்ள தொடர்புகள் குறித்து குறிப்பிடத்தக்க விவரங்கள் எவையும் இன்னமும் கிடைக்காத போதிலும் 2009 அவர் கேரளாவிற்கு ஏன் விஜயம் மேற்கொண்டார் என்பது குறித்தும் கேரளாவின் மத தலைவர்கள் சிலருடன் அவருக்குள்ள தொடர்புகள் குறித்து விசாரணைகள் இடம்பெற உள்ளன. கேரளாவின் மத தலைவர்கள் சிலர் இலங்கையில் ரிஷாட் பதியுதீனை சந்தித்துள்ளனர். அத்துடன் 2013 சென்னைக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை அவர் குறிப்பிட்ட மத தலைவர்களை சந்தித்துள்ளார். ரிஷாட் பதியுதீனின் தந்தை கேரளாவில் உள்ள ஒரு பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் என அவர் அந்த பகுதியில் உள்ள சிலருடன் தொடர்பில் இருந்தார் எனவும் தெரிவித்துள்ளனர். புலனாய்வு பணியகமும் தேசிய விசாரணை முகவர் அமைப்பும் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்திற்கு இது தொடர்பான விசாரணைகளில் ஒத்துழைப்பை வழங்கியுள்ளன. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்ட சஹரான் ஹாசிமுடன் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பை பேணிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த IS ஆதரவாளர் ஒருவரை 2019 ஜூன் மாதம் தேசிய புலனாய்வு முகவர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையின் அரசியல்வாதிக்கும் கேரளாவிற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து வெளியான தகவல்கள் உறுதி செய்வதற்காக கேரள போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என மாநிலத்தின் தலைமை போலீஸ் அதிகாரி லோக்நாத் பெக்கேரா தெரிவித்துள்ளார். கேரளாவின் பட்னா என்ற பகுதியில் இருந்து 2016 IS அமைப்புடன் இணைவதற்காக சிரியா சென்ற 5 பேர் குறித்த விசாரணைகளின் போது அவர்களில் சிலர் இலங்கையின் தேசிய தௌஹீத் ஜமாத்திடம் சென்றுள்ளமையும் அவர்கள் அங்கு மதப்பயிற்சி பெற்ற பின்னர் சிரியாவிற்கு சென்றுள்ளமையும் தெரிய வந்தது என தெரிவித்துள்ள அதிகாரிகள், ரிஷாட் பதியுதீனிற்கும் உள்ள தொடர்புகள் குறித்து ஆழமான விசாரணை இடம்பெறும் எனவும் தெரிவித்துள்ளனர். அதுபோல இன்னும் 2 செய்திகள். ஒன்று கொரோனா தொடர்பானது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் அரசின் நடவடிக்கைகளில் அதிருப்தி, திஸ்ஸவிதாரண விரக்தி தெரிவித்தார் என்று 14ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. கொரோனா தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிக்கின்றன. கொரோனா வைரஸின் சமூக பரவலை தடுக்க பொதுமக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பாராளுமன்றம் சுகாதார குழுவுக்கு 4 முறை முன்வைத்த யோசனைகள் நிராகரிக்கப்பட்டன. பூகோள வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த விஞ்ஞான ரீதியிலான காரணிகளை அடிப்படையாக கொண்டு மாத்திரமே தீர்மானம் எடுக்க வேண்டும் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸவிதாரண தெரிவித்திருந்தார். சடுதியாக அதிகரித்துள்ள கொரோனா வைரஸ் தொற்று குறித்து வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் புத்தாண்டுக்கு பிறகு கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவலடைந்துள்ளது. கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்பதனால் PCR பரிசோதனைகள் குறைக்கப்பட்டதுடன் கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்கள் அனைத்தும் அலட்சியப்படுத்தப்பட்டன. சுகாதார பாதுகாப்பை முறையாக பின்பற்றும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தளர்த்தியது. பொதுமக்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பேண வேண்டும் என தற்போது குறிப்பிடுவதால் எவ்வித பயனும் ஏற்படாது. கொரோனா வைரஸ் சமூக பரவலடைந்து விட்டது. புத்தாண்டு காலத்தில் சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தால் தற்போதைய நெருக்கடி நிலை தோற்றம் பெற்றிருக்காது. இவ்விடயத்தில் சுகாதார அமைச்சும் பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டுள்ளது. முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பேணுதல், மக்கள் பொது இடங்களில் ஒன்று கூடுவதை முற்றிலும் தடுத்தல், பொது போக்குவரத்து சேவையில் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடுமையாக பின்பற்றுதல் உள்ளிட்ட விடயங்களில் சிறந்த சுகாதார பாதுகாப்பு கொள்கைகளை பின்பற்றும் திட்டத்தை பாராளுமன்றம் சுகாதார குழுவுக்கு 4 முறை சமர்ப்பித்தேன். அரசியல் காரணிகளை அடிப்படையாக கொண்டு அத்தீர்மானங்கள் செயல்படுத்தப்படவில்லை. கொரோனா வைரஸ் விவகாரத்தில் சுகாதார அமைச்சின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கின்றன. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி கொரோனா வைரஸ் தாக்கம் சமூக பரவல் அடையவில்லை என்ற ஆரம்பத்திலிருந்து குறிப்பிட்டுக் கொண்டு முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்காமல் இருந்தார். புத்தாண்டு காலத்திலும் சுகாதார அமைச்சு பொறுப்பற்ற வகையில் செயல்பட்டுள்ளது. பிரிட்டானியாவில் இனங்காணப்பட்ட P117 என்ற வைரஸே தற்போது நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளது. இது மிகவும் அபாயகரமானது. கொரோனா வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் முன்னாயத்த நடவடிக்கைகள் குறித்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிக்கின்றன. ஆகவே பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அருகிலேயே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சஹரானின் சகோதரன் ரில்வானுக்கு வெடிமருந்துகள் வழங்கியவர் கைது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ராசிக் ராசா என்பவர் 2018ஆம் ஆண்டு சஹரானின் சகோதரன் முகமது ரில்வான் மேற்கொண்ட வெடிமருந்து பரிசோதனைக்காக வெடிமருந்துகளை வழங்கியமை தெரிய வந்துள்ளது.
தீவிரவாத ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். 28 வயது காத்தான்குடி பகுதியைச் சேர்ந்த ராசிக் ராசா எனும் நபர் கல்முனை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு அங்குனுகொள பெலஸ்த சிறைச்சாலையில் தடுக்க வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் தீவிரவாத ஒழிப்பு பிரிவினரின் கோரிக்கைக்கு அமைய இந்த சந்தேக நபரை மீண்டும் அழைத்து விசாரணைகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன் போது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. மிரட்டும் புத்தாண்டு கொத்தணி நேற்றும் 1662 பேருக்கு தொற்று, ஒரே நாளில் அதிகளவானோர் கொரோனாவுடன் அடையாளம், மேலும் 11 பேர் மரணம், கொரோனா சாவு 678. மேலும் சில பிரதேசங்கள் முடக்கம், உயிர்களை பாதுகாக்க அனைத்து வைபவங்களையும் ஒத்திவையுங்கள், இந்து மத தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்து. யாழில் 29 பேர் உட்பட வடக்கில் 36 பேருக்கு கொரோனா உறுதி. P2P வழக்கை முடிவுறுத்தியது கல்முனை நீதவான் நீதிமன்றம். தேசிய வெசாக் நிகழ்வு கட்டுமட்டாக நடக்கும். முல்லைத்தீவில் 13 கிராம சேவையாளர் பிரிவுகள் மகாவலி அதிகார சபையின் கீழ் இயங்க அனுமதி. சுமார் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான பகுதி பறிபோகும் அபாயம். சுமந்திரன் MP பயணித்த வாகனம் அதிவேக வீதியில் அதிகாலையில் விபத்து, காயங்கள் எதுவுமின்றி மயிரிழையில் அவர் தப்பினார். இவ்வாறான செய்திகளை முற்பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது காலை கதிர் பத்திரிகை. மிரட்டும் புத்தாண்டு கொத்தணி நேற்று ஒரே நாளில் 1662 பேருக்கு தொற்று, ஒரே நாளில் அதிகளவானோர் கொரோனாவுடன் அடையாளம். இலங்கையில் நேற்று மாத்திரம் 1662 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என அரசு தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. புத்தாண்டு கொத்தணியில் நாட்டில் ஒரு நாளில் அதிக எண்ணிக்கையான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 1,08,146 எகிரியுள்ளது. மேலும் சில பிரதேசங்கள் முடக்கம். கொரோனா தொற்று பரவலால் களுத்துறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களில் சில பிரதேசங்கள் நேற்று மாலை முதல் முடக்கப்பட்டுள்ளன என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி களுத்துறை மாவட்டத்தில் பதுரலிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பொல்துன்ன, இங்குருதுளுவ, மிதலான, மோரப்பிட்டிய, பலந்த, ஹெடிகல்ல மற்றும் மோரப்பிட்டிய வடக்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகள் முடக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் நீதியாவல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நீதியாவல கிராம உத்தியோகத்தர் பிரிவும் மீகஹதென்ன போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வலல்லாவிடத்திற்கு மாகலன் தாவ, போத்தலாவ, கட்டுக்கெலே, வெல்மிகொட, கீழ் ஹவெஸ்ஸ, மிரிசவத்த மற்றும் பலவத்த கிழக்கு ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளும் முடக்கப்பட்டுள்ளன. புலனறுவை மாவட்டத்தில் ஹெலஹெர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுருபி கிராம உத்தியோகத்தர் பிரிவும் முடக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் குறித்த பிரதேசங்கள் முடக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி மேலும் தெரிவித்திருந்தார். P2P வழக்கை முடிவுறுத்தியது கல்முனை நீதவான் நீதிமன்றம். நீதிமன்ற தடை உத்தரவை மீறி பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை பேரணியாக சென்றமை தொடர்பாக 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேருக்கு எதிராக போலீசார் தொடுத்த வழக்கை திகதி குறிப்பிடாமலேயே தள்ளிப்போட்டு முடிவுறுத்தியது கல்முனை நீதவான் நீதிமன்றம். கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் சம்சுடீன் முன்னிலையில் இந்த வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் மேற்படி உத்தரவை விடுத்திருந்தார். வழக்கின் எதிராளிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், கலையரசன், கருணாகரம் எனப்படுகின்ற ஜனா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பாவண்ணா அரியநேந்திரன், சீனித்தம்பி யோகேஸ்வரன் உட்பட 7 பேரும் பிரசன்னமாகி இருந்தனர். கல்முனை நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டிருக்கையில் விபத்தில் சிக்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனும் நேற்று முற்பகல் உரிய நேரத்தில் வந்து சேர்ந்தார். ஏற்கனவே இந்த வழக்குக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் தாம் பெற்றுக்கொண்ட இடைக்கால தடை உத்தரவை சுமந்திரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக புதிய உத்தரவு எதனையும் கல்முனை நீதவான் நீதிமன்றம் வழங்கக்கூடாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தமையும் தெரிந்ததே. மேற்படி இடைக்கால உத்தரவை பெறுவதற்கான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சுமந்திரனால் சமர்ப்பிக்கப்பட்ட ரிட் மனுவில் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதவான் மற்றும் தற்போதைய நீதவான் ஆகியோரின் பெயர்கள் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எனினும் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் மேற்படி 7 பிரதிவாதிகளுக்கும் அழைப்பானை விடுத்தவர் தாம் அல்லர் என்றும் பதில் நீதவான் ஒருவரே என்றும் நீதவான் சம்சுடீன் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனை ஏற்றுக்கொண்ட பிரதிவாதிகளின் சட்டத்தரணி சுமந்திரன் எனினும் தடையிட்டு
தடையீட்டு ரிட் ஆணை ஒன்று ஒரு நீதிமன்றத்திற்கு எதிராக அல்ல, அதன் நீதிபதிக்கு எதிராகவே பெயர் குறிப்பிட்டு பெற முடியும் என்பதாலும் அத்தகைய மனுவை பதில் நீதவானுக்கு எதிராக தொடர முடியாது என்பதாலும் தற்போது பதவியில் உள்ள நீதவானின் பெயர் ரிட் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் விளக்கமளித்தார். இப்படி கல்முனை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டமைக்கு போலீசாரை நேற்று கண்டித்துக் கொண்டார் நீதவான். இவ்வாறு வழக்கு தொடுக்கப்பட்டமைக்கான அறிவுறுத்தல் எப்படி வந்தது என்று நீதவான் போலீசாரை வினாவினார். மேலிடத்தில் இருந்து வந்த வழிகாட்டுதல் என்று போலீசார் பதிலளித்தனர். மேலிடத்தில் இருந்து உரிய ஆலோசனை பெறாமல் தாங்கள் வழக்கை விலக்கிக் கொள்ள முடியாது எனவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அதனையடுத்து வழக்குக்கு புதிய திகதி ஏதும் குறிப்பிடாமல் அதனை தள்ளி போட்டு விடயத்தை முடிவுறுத்தினார் நீதவான். நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடரும் முயற்சி எதனையும் போலீஸ் தரப்பு மீள ஆரம்பிக்குமானால் இந்த விடயத்தை மீளவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு தாம் கொண்டு செல்வார் என மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்தார். எதிர்வரும் 18ஆம் திகதி இந்த விவகாரம் திரும்பவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் போது கல்முனை நீதவான் நீதிமன்றத்தின் இன்றைய முடிவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு ரிட் மனுவின் மனுதாரர் சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வருவார் எனவும் கூறப்பட்டது. கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் மேற்படி வழக்கை மீள ஆரம்பிக்க போலீசார் முயற்சிக்காத வரையில் மேற்படி ரிட் மனுவையும் தாம் இடைநிறுத்தி விலக்கிக் கொள்ள விரும்புகின்றார் என அவர் மேன்முறையீட்டு மன்றுக்கு தெரிவித்தார். அங்கும் இவ்வழக்கை முடிவுக்கு கொண்டு வர அவர் நடவடிக்கை எடுப்பார் என்றும் கூறப்பட்டது. அடுத்த செய்தியாக, முல்லைத்தீவில் 13 கிராம சேவையாளர் பிரிவுகள் மகாவலி அதிகார சபையின் கீழ் இயங்க அனுமதி. சுமார் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான பகுதி பறிபோகும் அபாயம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவின் 13 கிராம சேவையாளர் பிரிவுகளை மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டு செயல்பட ஏற்பாடு செய்யுங்கள் என அதிகார சபைக்கு ஆளுநர் நேரில் கோரிக்கை விடுத்தது. அது தொடர்பில் ஜனாதிபதியின் பணிப்புரை இருக்கின்றமையால் அதற்கான நடவடிக்கையை எடுங்கள் என அதிகாரிகளை ஆளுநர் வழிப்படுத்தினார். தற்போதைய வெலியோயாவில் இருந்து கொக்குலாய், கொக்குத்தொடுவாய் மற்றும் முள்ளியவளை, தண்ணீரூற்று என மாவட்ட செயலகத்தை அண்டிய பிரதேசம் வரையில் மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்ட பகுதி என 2018ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதியும் மகாவலி அபிவிருத்தி அமைச்சருமான மைத்ரிபால சிறிசேனவின் காலத்தில் வர்த்தமானி வெளியிடப்பட்டது. இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு தமது அதிகார சபையின் நிர்வாகத்தின் கீழ் அப்பகுதியை செயல்பட விடாது பல தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன என அண்மையில் கிராமத்துடன் உரையாடல் நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக வவுனியா மாவட்டம் பொப்பஸ்வேவிற்கு வருகை தந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். வர்த்தமானி அறிவித்தல் இருப்பதனால் அப்படி மகாவலி அதிகார சபைக்கு உட்பட்டு அப்பிரதேசம் செயல்பட ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆளுநருக்கு அங்கு வைத்து பணித்திருந்தார். இதன் பின்னர் கடந்த புதன்கிழமை யாழ்ப்பாணம் ஆளுநர் செயலகத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பௌத்த விகாரையின் பிக்குகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மகாவலி அதிகார சபையின் மாவட்ட அதிகாரிகள் இது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் அதற்கான வரைபடங்கள் சகிதம் ஆளுநர் உள்ளிட்டோரை சந்தித்தனர். அவற்றை காண்பித்து தமது அதிகார சபையின் எல்லையினையும் அதன் செயற்பாட்டினையும் விளக்கி அதனை தொடர அனுமதி கோரியிருந்தனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்த ஆளுநர் ஜனாதிபதியும் இவ்விடயத்தில் பணிப்புரை விடுத்துள்ளமையால் அதனை செய்யுங்கள், ஆனால் வெளியார் எவருக்கும் அங்கே நிலம் வழங்கப்படாமல் இருப்பதனை உறுதி செய்யுங்கள் என பணித்துள்ளார் என அறிய வந்தது. இதன் மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும் பகுதி நிலம் சுமார் 10,000 ஏக்கருக்கும் அதிகமான பகுதி பறிபோகும் அபாயம் காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி தெரிவித்தனர். தேசிய வெசாக் நிகழ்வு கட்டுமட்டாக நடக்கும். கொரோனா நிலைமையை அனுசரித்தே தேசிய வெசாக் உற்சவத்தை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 23ஆம் திகதி தொடக்கம் 28ஆம் திகதி வரை யாழ் நைனாதீவில் தேசிய வெசாக் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் நேற்று தேசிய வெசாக் உற்சவ முன்னேற்பாடுகள் தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் யாழ் மாவட்ட செயலகத்தில் புத்தசாசன அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தனவின் தலைமையின் கீழ் யாழ் மாவட்ட அரசு அதிபரின் பங்கு பெற்றுதலுடன் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய வெசாக் நிகழ்வுக்கு என தற்போது வரை மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்பாடுகள் தொடர்பில் ஆராயப்பட்டன. கொரோனா தொற்று நிலைமைக்கு ஏற்றவாறு அனுசரித்து அதற்கேற்ப தேசிய வெசாக் நிகழ்வை நடத்துவது எனவும் நிகழ்வில் பங்கு பெற்றுவோரின் எண்ணிக்கையை அதற்கு ஏற்ப மட்டுப்படுத்துவது எனவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. தற்போது அதிகரித்து வரும் கொரோனா தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு மட்டுப்படுத்தப்பட்டவர்களுடன் மிக அமைதியான முறையில் தேசிய வெசாக் நிகழ்வை கொண்டாட தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த முன்னேற்பாட்டு கூட்டத்தில் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி, முப்படைகளின் பிரதிநிதிகள், புத்தசாசன அமைச்சின் செயலாளர், அதிகாரிகள், மாவட்ட செயலக அதிகாரிகள், வேலணை பிரதேச செயலர் மற்றும் மதகுருக்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
சுமந்திரன் எம்பி பயணித்த வாகனம் அதிவேக வீதியில் அதிகாலை பொழுதில் விபத்து, காயங்கள் எதுவுமின்றி மயிரிழையில் அவர் தப்பினார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் பயணித்த வாகனம் நேற்று அதிகாலை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதியில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணி தொடர்பான வழக்கு நடவடிக்கைகளுக்காக கல்முனை நோக்கி சுமந்திரன் எம்பி பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. கடும் மழையுடனான காலநிலையால் சுமந்திரன் எம்பி பயணித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அதிவேக வீதியின் ஓரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வேலியில் மோதி விபத்துக்குள்ளாகியது. இதனால் வாகனத்துக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் தனக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று சுமந்திரன் எம்பி தெரிவித்திருந்தார். இந்த விபத்தை தொடர்ந்து வேறு வாகனத்தில் சுமந்திரன் எம்பி கல்முனை நோக்கி பயணித்திருந்தார். இவைதான் காலை கதிர் பத்திரிகையினுடைய இன்றைய காலை பொழுதின் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. இன்னும் சில செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், சமூக வலைதளங்களில் போலி தகவல் பரப்பிய இளைஞர் கம்பளையில் கைது. சமூக வலைதளங்களில் போலி செய்திகளை பரப்பியமை தொடர்பில் கம்பளை போலீசாரால் கம்பளை கஹட்டப்பிட்டி பிரதேசத்தில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமையவே இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் உபயோகித்த கையடக்க தொலைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கம்பளை போலீசார் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கோவிட் பரவலுக்கு மத்தியில் இவ்வாறான போலியான செய்திகளும் அதிக அளவில் பரப்பப்படுகின்றன. உண்மையான தகவல்களை பகிர்வதற்கு சகலருக்கும் உரிமை காணப்படுகிறது. ஆனால் மக்களை பதற்றமடைய செய்யும் வகையில் செய்திகளை பரப்புவதற்கு இடமளிக்க முடியாது. மக்களுக்கிடையில் பிரிவினையை தோற்றுவிக்கும் வகையில் போலி செய்திகளை பரப்புவது இலங்கையில் குற்றவியல் சட்டம் மற்றும் போலீஸ் கட்டளை சட்டத்தின்படி தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாகும். அதற்கு அமைவாக இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். அடங்காமல் மறுக்கும் கொரோனா, 1661 பேருக்கு தொற்று, 11 மரணங்கள் பதிவு, முடக்கமின்றி மீள முடியாது என தொடர்ச்சியாக எச்சரிக்கை. புது வருட கொத்தனியால் அனைத்து நிகழ்வுகளுக்கும் 2 வாரங்களுக்கு தடை. கொரோனா நிலைமையினை அனுசரித்து தேசிய வெசாக் உற்சவத்தை நடத்த கூட்டத்தில் தீர்மானம். 4 மாவட்டங்களில் 10 பகுதிகள் முடக்கம். இலங்கையில் பரவும் புதிய வைரஸ் காற்றில் 1 மணி நேரம் இருப்பது உண்மையே. சிறுவர்களை தாக்கும் புதிய தொற்று நோய் என்ற ஒரு செய்தி. முதல் ஊசி ஏற்றியோருக்கு மாற்று ஊசி பொருந்துமா ஆராய்வதற்காக கூறுகிறார் டாக்டர் சுதத் சமரவீர. யாழில் நேற்று 29 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாராளுமன்றம் வர ரிஷாதுக்கு அனுமதி. 26 கிலோ எடை தங்கம் கட்டுநாயக்கவில் சிக்கியது. பாராளுமன்றத்தில் 5ஆம் திகதி கொழும்பு துறைமுக நகர் சட்டமூல விவாதம். சட்டவிரோத மணல் கடத்தல், கடற்படை துப்பாக்கிச் சூடு, வாகனத்தை விட்டு கடத்தல்காரர் தப்பியோட்டம் என்ற செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. அடங்காமல் மறுக்கும் கொரோனா, 1661 பேருக்கு தொற்று, 11 மரணங்கள் பதிவு, முடக்கமின்றி மீள முடியாத எச்சரிக்கை முதலாவது செய்தியாக. இலங்கையில் நேற்று வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் மிக அதிகளவான, அதாவது 1661 கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்பட்டதுடன் 11 கொரோனா மரணங்களும் பதிவாகின. தொடர்ச்சியாக 5வது நாளாக நேற்றும் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்று உறுதி செய்யப்படுகிறது. இதனால் நாட்டில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியான அதிகரிப்பை காட்டுகிறது. நாட்டில் தொற்று நோயுடன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர் எண்ணிக்கை 11,504 உயர்ந்துள்ளது. புதிய தொற்று நோயாளர்களுடன் நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த தொற்று நோயாளர்கள் தொகை 1,08,146 உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 95,975 பேர் இதுவரை குணமடைந்துள்ளனர். இதனிடையே நேற்று 11 கொரோனா மரணங்கள் பதிவாகிய நிலையில் மொத்தமாக கொரோனாவுக்கு பலியானோர் தொகை இலங்கையில் 678 உயர்ந்துள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறு அதிகளவு தொற்று நோயாளர்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் மருத்துவமனைகள் அவற்றின் பராமரிப்பு திறனை இழந்துவிடும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் தீவிர சிகிச்சை பிரிவு தொற்று நோயாளர் தொகையும் அதிகரிக்கலாம். கடந்த 3 நாட்களுக்கு முன்னரே இலங்கை மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகள் அனைத்தும் நிரம்பிவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது பெரும் நெருக்கடியாக மாறும் என சுகாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.
இவ்வாறான நெருக்கடி ஏற்பட்டால் கொரோனா மரணங்களும் நாட்டில் சடுதியாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு அபாய சமிக்ஞையாகவே நேற்று 11 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதை எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் சுகாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் குறைந்தது 2 வாரங்கள் என்றாலும் நாட்டை முழுமையாக முடக்க வேண்டும் என்ற அழுத்தங்களும் சுகாதார வல்லுநர்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. புதுவருட கொத்தணியால் அனைத்து நிகழ்வுகளும் 2 வாரங்களுக்கு தடை. கொரோனா தொற்றின் பரவலினால் புதுவருட கொத்தணியில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு காரணமாக நாட்டில் திருமணம் உள்ளிட்ட அனைத்து பொது நிகழ்வுகளையும் எதிர்வரும் 2 வார காலத்துக்கு ரத்து செய்வதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 2 வாரங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு நிகழ்வையும் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள அதேவேளை மரண நிகழ்வுகள் தொடர்பில் எவ்வித அறிவித்தலும் விடுவிக்கப்படவில்லை. முன்னதாக ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, தொற்றுநோய் மற்றும் COVID-19 கட்டுப்பாட்டு இராஜாங்க அமைச்சினால் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களில் திருமண நிகழ்வுகளுக்கு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய 150 விருந்தினர்கள் கலந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் தற்போது கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 23ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முதல் எதிர்வரும் மே மாதம் 31ஆம் திகதி வரை அமுலாகும் வகையில் 3ஆம் கட்ட முன்னெச்சரிக்கையுடன் சுகாதார வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவற்றில் மாநாடுகள், கூட்டங்கள், செயலமர்வுகள், மண்டபத்தின் இருக்கைகளின் கொள்ளளவில் 50 வீதத்தினரை மாத்திரம் இணைத்துக் கொள்ளவும், மரண நிகழ்வுகளில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கையை முடிந்த வரையில் குறைத்து எந்நேரமும் 25 பேரை மாத்திரம் பங்கு பற்றுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே உள்ளக வெளியக விருந்து மற்றும் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் பொதுமக்களின் ஒன்று கூடலுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சினிமா தியேட்டர்கள் 25 வீத உள்ளீர்ப்புடன் அனுமதிக்கப்பட்டிருந்ததுடன் இசை நிகழ்ச்சி, கடற்கரை களியாட்டங்கள், திருவிழாக்கள் என்பவற்றுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தன. தமிழ் சிங்கள புதுவருடத்தின் பின்னர் நாட்டில் கோவிட் தொற்றில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த சில தினங்களாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை தினந்தோறும் 1000-ஐ கடந்து செல்கிறது. இந்நிலையில் 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இராணுவ தளபதியினால் வெளியிடப்பட்ட அறிவித்தலில் திருமணம் உள்ளிட்ட மக்கள் ஒன்று கூடும் அனைத்து நிகழ்வுகளையும் 2 வார காலத்துக்கு ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டது. 4 மாவட்டங்களில் 10 பகுதிகள் முடக்கம். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்டுள்ள புத்தாண்டு கொத்தணியில் தொடர்ச்சியான தினந்தோறும் 1000க்கும் அதிகமானோர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டு வருகின்ற நிலையில் மாத்தளை, குருநாகல், பொலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 10 பகுதிகள் நேற்று முதல் முடக்கப்பட்டுள்ளதாக ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மாத்தளை மாவட்டத்தின் கலேவல, தம்புள்ள, நாவுல, மாத்தளை ஆகிய போலீஸ் பிரிவுகளும், குருநாகல் மாவட்டத்தின் பன்னல போலீஸ் பிரிவும் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் பரவும் புதிய வைரஸ் காற்றில் 1 மணி நேரம் இருப்பது உண்மையே என்ற செய்தி. இலங்கையில் பரவி வரும் புதிய கொரோனா வைரஸ் காற்றில் 1 மணித்தியாலம் இருக்கும் தன்மை வாய்ந்தது என இலங்கையின் சுகாதார அதிகாரிகளும் நிபுணர்களும் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு மற்றும் மூலக்கூறு அறிவியல் துறையின் தலைவர் நீலிக மாலவிகே புதிய வைரஸ் காற்றில் 1 மணித்தியாலம் நிலைத்திருக்கக்கூடியது என தெரிவித்துள்ளார். இது வேகமாக பரவும் தன்மை கொண்டது. இது காற்றில் பரவக்கூடியது, 1 மணித்தியாலம் காற்றில் நிலைத்திருக்கக்கூடியது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் காற்றில் பரவும் வைரஸ் ஊடாக எந்த அளவு பாதிப்பு ஏற்படும் என்பதனை உறுதியாக கூற முடியாத நிலைமை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் உரிய சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியம் என வைத்திய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வைரஸ் சுவாச கட்டமைப்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என புதிய மாறுபாடு தொடர்பில் தொடர்ந்து ஆராயும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர் தெரிவித்துள்ளார். சுவாசிக்கக்கூடிய எந்த பகுதி ஊடாகவும் உடலுக்குள் கோவிட் வைரஸ் பரவக்கூடும் என்பதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார். சுகாதார ஆலோசனைகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும், மக்கள் கூடும் இடங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு அருகாமையிலேயே முதல் ஊசி ஏற்றியோருக்கு மாற்று ஊசி பொருந்துமா என்ற கேள்விக்குறியோடு ஆராய்வதாக கூறுகிறார் டாக்டர் சுதத் சமரவீர. முதலாவது தடவையாக ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியினை பெற்றுக்கொண்டவர்களுக்கு 2வது தடவையாக மாற்று தடுப்பூசியை செலுத்துவது தொடர்பில் ஆராய்வதாகவும் அவை சாதகமாக அமையுமாயின் மாற்று தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படும் என தொற்றுநோயியல் பிரிவின் விசேட நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையெனின் முதலாவது தடுப்பூசியினை விடுத்து புதிதாக 2 தடுப்பூசிகளை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
கடந்த ஜனவரி 29 முதல் முன்னுரிமையின் அடிப்படையில் இலங்கையர்களுக்கு கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இரண்டாவது டோஸ் வழங்குவதற்கான தடுப்பூசிகளில் பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை 9,25,242 பேருக்கு ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாவது டோஸினை வழங்குவதற்கு 3,56,000 டோஸ் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளன. சீன அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 6 லட்சம் சினோஃபார்ம் தடுப்பூசிகளில் முதல் டோஸினை இலங்கையில் தொழில் புரியும் 2,865 சீன பிரஜைகள் பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு இரண்டாவது டோஸ் வழங்கும் பணிகள் துறைமுக நகர வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலையில் அரசாங்கத்திடம் சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் மாத்திரமே கைவசம் உள்ள நிலையில் அவற்றினை இலங்கையர்களுக்கு அவசரகால பயன்பாட்டுக்கு வழங்குவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதிக்காக அரசாங்கம் காத்திருக்கிறது. இதேவேளை உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அனுமதி கிடைக்கும் வரை இலங்கையர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட மாட்டாது என சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியும் தெரிவித்திருந்தார். தடுப்பூசி தொடர்பில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் 4ஆம் கட்ட மதிப்பீடுகளை மேற்கொள்வதில் இலங்கை மருந்துகள் ஒழுங்குத்துறை அதிகார சபையின் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. 4ஆம் கட்ட மருத்துவ சோதனைகளின் முடிவுகள் ஆங்கில மொழியில் கிடைக்கப்பெறவில்லை. இதனால் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் உலகளவில் சினோஃபார்ம் தடுப்பூசியினை பயன்படுத்துவதற்கு பரிந்துரை மேற்கொள்ளப்படவில்லை என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அத்துடன் முறையான அனுமதி இல்லாமல் இலங்கையில் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் பயன்படுத்துவது தொடர்பில் நோயாளிகளின் உரிமைகளுக்கான மக்கள் இயக்கத்தினால் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குறுத்துகை அதிகார சபையின் அனுமதியின்றி சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி இலங்கையில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்குமாறு கோரியே இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தற்போதைய நோய் பரவல் காரணமாக அரசாங்கத்தினால் முன்பதிவு செய்யப்பட்ட ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளின் வருகையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசியின் முதல் டோஸ் பெற்றுக்கொண்ட நாள் முதல் 12 தொடக்கம் 16 வாரங்களில் இரண்டாவது டோஸ் வழங்கப்படுவது அதிக செயல்திறனை கொண்டிருக்கும் என புதிய ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மீதமுள்ளவர்களுக்கு இரண்டாவது டோஸ் வழங்குவதற்கான ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் பெற்றுக்கொள்வதில் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இரண்டாவது டோஸ் வழங்குவதற்கு வேறு தடுப்பூசிகளை பயன்படுத்துவது தொடர்பிலும் விவாதங்கள் தற்போது இடம்பெறுகின்றன. சிறுவர்களை தாக்கும் புதிய தொற்று நோய் சிறுவர்கள் மத்தியில் ஒரு வகை நோய் பரவுவதை காண முடிகிறதாக சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆன்டிபுட்டி மவுத் டிசீஸ் என அறியப்படும் இந்த நோய் 6 மாதம் முதல் 5 வயது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். காய்ச்சல், உடல்வலி, கைகள், கால்கள் மற்றும் வாயில் சிவப்பு புள்ளிகள் ஏற்படல் ஆகியன இந்த நோயின் ஆரம்ப அறிகுறிகளாகும். இது ஒரு பிள்ளையிடம் இருந்து மற்றொரு பிள்ளைக்கு பரவக்கூடியது என வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று உள்ளிட்ட தொற்று நோய்களால் பிள்ளைகள் பீடிக்கப்படுகின்றனர். டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் வகைகள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம். இப்படி இருக்க ஆன்டிபுட்டி மவுத் டிசீஸ் என அறியப்படும் நோயும் பிள்ளைகள் மத்தியில் பரவி வருகின்றது. பாராளுமன்றத்தில் 5ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகர் சட்டமூல விவாதம். அடுத்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகளை மே 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் மாத்திரம் நடத்துவதற்கு சபாநாயகர் மஹிந்த யாப்பாபேவர்தன தலைமையில் வெள்ளிக்கிழமை கூடிய பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை எதிர்வரும் 5ஆம் தேதி முற்பகல் 10 மணி முதல் இரவு 8 மணி வரை விவாதத்துக்கு எடுப்பதற்கு இங்கு தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சியின் முன்வரும் எதிர்க்கட்சியினர் முன்வரும் மே 4, 5ஆம் திகதிகளில் முற்பகல் 10 மணிக்கு பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கமைய முற்பகல் 9:30 மணிக்கு பாராளுமன்ற உறுப்பினரை பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை எடுக்குமாறும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றுநோய் சூழல் காரணமாக சுகாதார அதிகாரிகளால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்களை உரிய முறையில் பின்பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வரும் நரேந்திர பெர்னாண்டோவால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
பாராளுமன்றத்துக்கு வர ரிஷாடுக்கு அனுமதி. 26 கிலோ எடை தங்கம் கட்டுநாயக்கவில் சிக்கியது. சட்டவிரோத மணல் கடத்தல், கடற்படை துப்பாக்கிச்சூடு, வாகனத்தை விட்டு கடத்தல்காரர் தப்பியோட்டம் போன்ற செய்திகளை சுமந்து தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இனி ஏனைய பத்திரிகைகளை பார்க்கலாம். பொதுவாக இந்த மே 1ஆம் திகதி என்பதை ஏனைய அனைத்து பத்திரிகைகளும் இன்றைய தினம் மறந்து போய்விட்டனவோ என்னவோ தெரியவில்லை. மே தினத்திற்கான எந்த ஒரு வாழ்த்தோ அல்லது ஒரு அடையாளத்தையோ எந்த பத்திரிகையும் முற்பக்கத்தில் பிரசுரிக்கவில்லை. வலம்புரி பத்திரிகை பிரசுரித்திருக்கிறது. உழைப்பாளிகள் அனைவருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள் என்ற ஒரு படத்தோடு, யாழில் கொரோனா அபாயம், போலீசார், வங்கி ஊழியர் உட்பட 29 பேருக்கு தொற்று, வடக்கில் 37 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி, கொரோனா 1636 பேர் பாதிப்பு, 11 பேர் உயிரிழப்பு, இலங்கையை புரட்டி போடும் கொரோனா அபாய எச்சரிக்கை விடுவிப்பு, திருமண நிகழ்வுகள் உட்பட ஒன்று கூடல்களுக்கு 2 வாரங்களுக்கு தடை, சவேந்திர சில்வா அறிவிப்பு, கிளிநொச்சியில் 2 மாணவிகளுக்கு கொரோனா, மட்டுப்படுத்தப்பட்டவர்களுடன் தேசிய வெசாக் தினத்தை நைனாதீவில் நடத்த தீர்மானம், 10 தொடக்கம் 14 நாட்களில் வைரஸ் தீவிரமடைகின்றது, கொரோனா மரணம் அதிகரிக்க இதுவே காரணம், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா, கோவிட் சுனாமி, பாரதத்தில் நேற்று 4 லட்சம் தொற்றாளர்கள், கடும் வெப்பம், மயங்கி விழுந்த குடும்பஸ்தர் மரணம், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக யாழ்ப்பாண நகரில் முண்டியடித்த மக்கள், பாரதத்தில் உயிரிழப்போருக்காக மணியோசை எழுப்பி பிரார்த்தனை செய்யுங்கள், இந்து மத தலைவர்கள் வலியுறுத்து. இவை வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகளாக இருக்கின்றன. உதயன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் இன்று உழைப்பாளர் தினம் என்ற ஒரு பெரிய புகைப்படத்தை தாங்கி செய்தி வெளியிட்டிருக்கிறது. யாழில் எழுமாற்று பிசிஆரில் தொற்றாளர்கள் அடையாளம், அரச தனியார் நிறுவனங்களில் தொற்று, யாழ் போலீஸ் நிலையத்திலும் கொத்தணி. நேற்று 1662 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையை காட்டி ஒரு செய்தி வந்திருக்கிறது. மே 3 முதல் இயல்பு முடக்கம், பொது நிகழ்வுகளுக்கு தடை, கொரோனா காவு 11, கொத்தணியின் பெயர் மாற்றம், வெசாக் நிகழ்வு நடத்துவதற்கு நைனை மக்களுக்கு தடுப்பூசி, அமைச்சின் செயலருக்கு வந்த யோசனை, மாணவிகளுக்கு கோவிட் தொற்று, சுழற்சி முறை பணித்திட்டம் வடக்கில் அசமந்த போக்கு, அரசு பணியாளர்கள் விசனம், தொழிலாளர் தினத்தில் விடுமுறைக்கு கோரிக்கை, கொரோனா தொற்றுக்கு மத்தியில் வெசாக் நிகழ்வுகள் ஏற்பாடுகள் தீவிரம், மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்னாயத்த கூட்டம். இவ்வாறான செய்திகளை உதயன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் 10 தொடக்கம் 14 நாட்களில் வைரஸ் தீவிரமடைகின்றது, கொரோனா மரணம் அதிகரிக்க இதுவே காரணம், இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார் என்ற செய்தி. இலங்கையில் தற்போது பிரித்தானியாவின் திரிபடைந்த கொரோனா தொற்று பரவுவதே உயிரிழப்புகள் அதிகரிக்க காரணம் என இராணுவ தளபதியும் தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவருமான சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் கூறியுள்ளதாவது, முன்னரை போல இல்லாமல் தற்போது நோய் தொற்றுக்கு ஆளாகி 10 முதல் 14 நாட்களில் பாதிப்பை நோயாளர்கள் வெளிப்படுத்துகின்றனர். முன்னைய கொரோனா வைரஸ்களிடமிருந்து மாறுபட்ட விதத்தில் தற்போதைய வைரஸ் ஏற்படுகின்றது என தெரிவித்துள்ள அவர், அதிகளவானவர்கள் தொற்றுக்குள்ளாகின்றனர், இதன் காரணமாக உயிரிழப்புகளும் அதிகரிக்கின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்கள் 10 முதல் 14வது நாளில் குணமடைய தொடங்கினார்கள் என தெரிவித்துள்ள அவர், இதன் காரணமாக உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டன. ஆனால் புதிய வைரஸ் தோற்றுவித்திருக்கக்கூடிய வடிவம் வேறு விதத்தில் செயற்படுவதால் நாளாந்தம் 1000 நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர், அதற்கு சமாந்தரமாக உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக யாழ்ப்பாண நகரில் முண்டியடித்த மக்கள், அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக நகரில் அதிகளவான பொதுமக்கள் நேற்று முண்டியடித்ததை காணக்கூடியதாக இருந்தது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு நாடு முடக்கப்படலாம் என்று நேற்று கொழும்பு உயர்மட்டத்தில் இருந்து செய்திகள் வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக பெருமளவான பொதுமக்கள் நேற்று யாழ் நகர கடைகளில் முண்டியடித்ததை காணக்கூடியதாக இருந்தது. பாரதத்தில் உயிரிழப்போருக்காக மணியோசை எழுப்பி பிரார்த்தனை செய்யுங்கள், இந்து மத தலைவர்கள் வலியுறுத்து. பாரதத்தில் உயிரிழக்கும் மக்களுக்காக மணியோசையை எழுப்பி பிரார்த்தனை செய்யுமாறு இந்து மத தலைவர்கள் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்தர பரமாச்சாரிய சுவாமிகள், இந்து மாமன்றத்தின் உபதலைவர் செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் மற்றும் சிவத்தொண்டன் சுவாமிகள் இணைந்து வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பாரத தேசத்திலும் எங்கள் மண்ணிலும் கொரோனா என்னும் கொடிய தொற்று நோய் தாண்டவம் ஆடுகிறது.
பாரத தேசத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்து வீழ்ந்து இறப்பதை நாம் காண்கின்றோம். பாரத தேசத்திலும் எங்கள் மண்ணிலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் நலன் பெற இன்று முதல் நண்பகல் 12 மணிக்கு மணி ஓசையை ஒலிக்கச் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஆலயங்களில் நாளாந்த பூசை, நித்திய நைமித்திய வழிபாடுகளை செய்யுங்கள். அடியவர்கள் ஆலயங்களில் கூடுவதை தவிருங்கள். பொதுமக்கள் வீட்டுக்கு வெளியில் செல்வதை இயன்றவரை கட்டுப்படுத்துங்கள். சுகாதார மருத்துவ சமூகத்தின் வேண்டுதலுக்கு அனைவரும் மதிப்பளித்து பாதுகாப்பாக செயற்படுங்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையினுடைய சில செய்திகளை பார்த்து இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்யலாம். அந்த வகையில் வெசாக் நிகழ்வு நடாத்துவதற்கு நைனை மக்களுக்கு தடுப்பூசி அமைச்சின் செயலாளருக்கு வந்த யோசனை. வெசாக் நிகழ்வை நடத்துவதற்காக நைனா தீவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி ஏற்ற முடியாதா என்று கேட்டுள்ளார் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் தேசிய வெசாக் நிகழ்வை இந்த முறை நைனா தீவில் நடத்துவதற்கு அரசு தீர்மானித்துள்ளது. அதற்கான முன்னாயத்த கலந்துரையாடல்கள் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன தலைமையில் நடைபெற்றது. தற்போது நாட்டில் உள்ள கொரோனா தொற்று நிலைமைகளால் பொது நிகழ்வுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன. தொற்று நிலைமைகளை கருத்தில் கொண்டு தேசிய வெசாக் நிகழ்வுகளிலும் மட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்றும் கூறப்படுகிறது. வெசாக் நிகழ்வுகளில் கலந்து கொள்வோரை மட்டுப்படுத்துவது என்று தீர்மானிக்கப்பட்ட நிலையில் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் நைனா தீவில் எத்தனை பேர் உள்ளனர் என்று கேட்டுள்ளார். அவர்கள் அனைவரும் தடுப்பூசி ஏற்றி நிகழ்வை நடத்த முடியாதா என்றும் செயலாளர் கேட்டுள்ளார். அங்கு சுமார் 3000 பேர் இருக்கின்றனர் என்றும் அவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றுவது தொடர்பில் நாங்கள் தீர்மானிக்க முடியாது, அமைச்சே தீர்மானிக்க வேண்டும் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பதிலளித்துள்ளார். அதேவேளை கொரோனா தொற்றில் நாட்டில் தீவிரமடைந்துள்ள நிலையில் சுகாதாரத்துறையினருக்கும் முப்படையினருக்கும் முதலாவது தடுப்பூசி ஏற்றப்பட்டது. மேல் மாகாணத்திலும் வேறு சில மாகாணங்களிலும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. வடக்கில் இதுவரை பொதுமக்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்படவில்லை. அமைச்சின் செயலாளர் இவ்வாறு கேட்டமை மக்களுக்கு தடுப்பூசி ஏற்றி வெசாக் நிகழ்வை விமர்சையாக செய்வதற்கு திட்டமிடுகின்றார்களா என்ற சந்தேகத்தையும் பலருக்கு ஏற்படுத்தியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் எங்களுடைய பிராந்திய பத்திரிகைகள் வழங்கியிருக்கக்கூடிய முற்பக்க மற்றும் முழுமையான செய்திகள். ஏனைய செய்திகளை தாங்கி அந்தந்த பத்திரிகைகள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றை நீங்கள் வாங்கி பார்த்து படித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கட்டும். வணக்கம்.